ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு டிஎஸ் vlogs. இதோ இன்றைக்கும் அம்மாவும் பொண்ணும் பக்கெட்டை தூக்கிட்டு கிளம்பியாச்சுங்க. முதல் நாள் போயிட்டு எடுத்தோம் வந்தோம். ஆனால் நம்மளால் சுட்டு சாப்பிட முடியல, ஏன்னா மழை வந்துருச்சாச்சுங்க. இன்றைக்கும் சரி நேரத்துலேயே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோங்க. மீதி இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து எப்படியும் இன்றைக்கி வேறு வேலை இல்லை, சுட்டு சாப்பிட்றலாம், அதுதான் நமக்கு மொதல் வேலைன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். எதன்னு யோசிக்கிறீங்களா? பனம்பழத்தை தாங்க. முதல் நாள் பார்த்திங்கன்னா மேற்கு வழியில் போனோங்க. அது ரொம்ப மோசமாக இருந்துச்சு. சரி, அதனால் இன்றைக்கி என்னுடைய கணவர் இருந்துட்டு, வாங்க நம்ம கிழக்கு வழியில் போவோம், அங்கே வாய்க்கால் இருக்குது, அந்த வழியில் போனால் எனக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனாப்லைங்க. அந்த வழியில் போகிறத நீங்களே பாருங்கள், கொஞ்சம் தூரம் வரைக்கும் ஓகேயாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கமே கிழக்கு வழியாகட்டும் மேற்கு வழியாகட்டும் எல்லாமே ஒரே மாதிரி தாங்க இருந்துச்சு. பதவலாக தான் இருந்துச்சு தட்டு இருக்கிறதால. சரி, எப்படியோ போய் எடுத்துகிட்டு வந்து இன்றைக்கி செஞ்சுருவோம். ஏன்னா பாப்பாவும் வேறு கேட்டுகிட்டே இருக்காங்க, அவங்களுக்கு அது டேஸ்ட் தெரியாது. எனக்கே அதோடைய ருசி மறந்து போச்சுங்க. இனிக்குமா இல்லை எப்படி இருக்குன்னு கூட தெரியாமல் தான் போனேன். சரி, நம்மளும் சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வத்தில் போயாச்சுங்க. பாப்பாவும் பாருங்கள் ஒன்றும் கண்டுக்கிறது இல்லை, எதாக இருந்தாலும் சரின்ட்டு பூந்து வந்துடுறாங்க. வந்தாச்சு, மீதி இருக்கிறத எடுத்துகிட்டு அது போக ஏதாவது புதுசாக பழம் விழுந்துருந்துச்சுன்னா நம்ம சுட்டு சாப்பிட்றக்கும் ஆயிக்கும் இல்லைங்களா, இதெல்லாம் முளைக்க போட்டுக்கலாம். அண்ட் நேற்றுக்கு ஒரே ஒரு பழம் தான் சுட்டு சாப்பிட்ற மாதிரி கிடச்சிது. அதை கொண்டு போயிட்டு நம்ம தான் மழை வந்தங்காட்டி செய்யலையாச்சு. சரின்னு சொல்லி பத்திரமா இருக்கட்டும், இல்லைனா புழு வந்துடும், நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேங்க. அண்ட் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு பழம் நல்லா இருந்துச்சு, மீதி எல்லாம் பழைய பழம் தாங்க. சரி, 2 பழம் ஆச்சு, எப்படியும் நம்ம 4-5 பேர் இருக்கோம், எல்லாத்துக்கும் சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பழத்தையும் எடுத்து வச்சிட்ருக்கோங்க. எப்பவுமே பார்த்திங்கன்னா இங்கே தறி சத்தம் கேட்கும். நம்ம குடோன்லேருந்து தறி சத்தம் கேட்டே இருக்கிறதால வாய்ஸ் ஓவர் கொடுப்பாங்க. இன்றைக்கி ஷட் டவுனு, அதனால் நாங்கள் பேசுகிறது அப்படியே போடலான்ட்டு இருக்கோங்க. பாருங்கள். காத்தாடி செஞ்சலாம் எல்லாம். ஓ, நானும் விளையாடி இருக்கனே. செய்யலாமே. ஆனால் இது அறுக்கிறதுக்கு ஏதாச்சும் கீழே கருக்கு ஏதாச்சும் இருக்குதான்னு பாடுறா. கருக்குன்னா இந்த மட்டை இருக்குதுல்ல, மேலே ஓலை இருக்குல்ல, அந்த ஓலையில் ஜாயிண்ட் இருக்குல்ல, அது பேர் தான் கருக்குன்னு சொல்லுவாங்க. அதை அறுவாள் மரம்லாம் யூஸ் பண்ணலாம். வெட்ட முடியாது, அறுக்க முடியும். இதுதாங்க சிறுபூனை காளி இலை. இதுக்கே இந்த இலைக்கு இப்படி பேர் வந்துச்சுன்னா, பூனையோட கால் மாதிரியே இருக்குமாம்மா. இந்த இங்கே பாருங்களேன், கால் இப்படி கீழே பதிய வச்சா இந்த மாதிரி தான் இருக்குமா, சின்ன பூனையோட கால் மாதிரி. ஆனால் இது பெருசாகவே இருக்குது. ஸோ அதனால தான் இதுக்கு இந்த பேர் வந்துச்சு. இது பேர் தான்டா கருக்கு. இதில் பாருங்க, அறுக்கிற மாதிரி எல்லாம் இருக்குது பாருங்க, செதிலாக இருக்குது. அதே வச்சு தான் சின்ன வயசுல நான் பார்த்தப்பெல்லாம் வெங்காயம் எல்லாம் அறிவாங்க. வெங்காயம் அறிவாங்களா இதுலையா? காட்டுக்குள்ள வெங்காயத்தாள் அறிவாங்க இதை வச்சு. ஓ, இது அந்த இலை அந்த தண்டு தானேங்க? தண்டு தாண்டா, ஓலை வர்றது. அது அங்கே இருக்கு பாருங்க, அப்படியே இது காஞ்சது பாருங்க. ஆமாம், முள்ளாக இருக்குது பார்த்தீங்களா. இதை வச்சு வெங்காயத்தாள் எல்லாம் அறிவாங்க காட்டுக்குள்ளே. அப்பா குத்துது நல்லா. அறுக்கும் பாருங்க, இப்போ அறுத்து காமிக்கிறேன் பாருங்க. இது அவங்க இலையோடு இருக்கு பாருங்க, அதை ஒன்று காமிங்க. இங்கே இருக்குது பாருங்க. ஆமாம், நல்லா ஷார்ப்பாக இருக்குது. இப்போ காத்தாடி செய்கிறக்காக நம்ம இதை அறுக்க போகிறோம். அறுத்துருச்சு. நைஸ். நல்லா இருக்கு. மரத்துக்கிட்ட இருந்து வீட்டுக்கு போகிற வழியே பார்த்தீங்கன்னா ஏதோ ஃபாரஸ்ட்குள்ளே போகிற மாதிரி தான் இருக்கும். சந்துக்குள்ளெல்லாம் பூந்து போகிறோம். பனம்பழம் பொறுக்கியாச்சுங்க. நம்ம பனை மரத்துக்கிட்ட நொச்சி மரம் இருக்குங்க, கருநொச்சி இலைகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா. சளிக்கெலாம் யூஸ் பண்ணுவாங்களே, ஆவி பிடிக்கிறதுக்கெலாம் தண்ணியில் போட்டு யூஸ் பண்ணுவாங்க. அது குட்டி செடியாக தான் வச்சு விட்டேன். வச்சதோடு சரி, இந்த பக்கம் வர்றதில்லைங்க. பில்லுத்தட்டுக்கு வர தண்ணி பாஞ்சு ஏதோ நல்ல பெரிய மரமாயிருச்சு. நீங்கள் என்னங்க பண்ணுறீங்க? கோழிக்காக முருங்கைத்தலை பறிச்சுருக்கேன்டா. கோழி குஞ்சுகளுக்கு போடுறதுக்கு, பெருசுகளுக்கு போடுறதுக்காக. ஓ, இது எப்படி அப்படியே பிச்சு போட்டுறது தானுங்க? ஆமாண்டா.
பாருங்க, கோழிகளுக்கு வந்து ரெகுலராகவே முருங்கை தலை போடணுன்ட்டு இவர் வந்து ஒரு 6-7 மரம் வச்சு விட்டுருக்காரு முருங்கை இலைக்காகவே. ஸோ டெய்லியும் கொஞ்சம் கொஞ்சம் பறித்து போட்டுருவார். அதுகளுக்கும் வந்து நல்ல இரும்பு சத்து கிடைக்கிறதுக்காக. எதுக்குடா தங்க கப்பு? ம் வேறண்டா. வெட்டி போட்டுன்னு எப்படி இதாகிட்டு இருக்குன்னு. இது வெட்டி போட்டதுக்கப்புறம் பூ இருக்குதுங்களா அதில்? ஆமாண்டா, வெட்டி போட்டதுக்கப்புறம் பூ எப்படி வந்துட்டு இருக்குன்னு. இதோ முருங்கை பூ பாருங்கள். மரத்தை வெட்டி கீழே போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. சரி வெட்ட வெட்ட தான் முருங்கை நல்லா தலையும்னு சொல்லுவாங்க. அதனால் நல்லா பெருசாக போகும்போது வெட்டிடுவான். மேலே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து கரண்ட் லைன் பாஸ் ஆகுது. ஸோ ரொம்ப பெருசாக வளர்றதுக்கு விட மாட்டோம், எங்களை வெட்டிடுவோம். வெட்டி போட்டதுக்கப்புறம் அதில் வந்து பூ வந்து எப்படி வந்திருக்குன்னு பாருங்களேன். முருங்கை மரம் மட்டும் வெட்டினதுக்கப்புறம் ரொம்ப நாள் அதுக்கு லைஃப் இருக்குங்க. எப்போ வேணாலும் இந்த குச்சியை வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு சைஸில் வெட்டி நட்டு வச்சோம்னா முருங்கை மரம் தளைஞ்சு வந்துக்கும். பொண்ணு பாருங்கள், கோழிக்கு கஷாயம் காய்ச்சலன்னு சொல்லிட்டு நொச்சி இலைய வேணும்னு கேட்டு வாங்கிட்டு போயிட்டுருக்காங்க. 2 பக்கெட் நிறைய இருக்குதுங்க பனம்பழம். இதில் நல்லா இருக்கிற பழத்தை வந்து நம்ம சுட்டு சாப்பிட்லாம், மீதியை வந்து நம்ம முளைக்க போட்டு பார்க்கலாங்க. அது பனம்பழத்தை சுற்றலாம்னு சொல்லிட்டு களத்தில் இறங்கிட்டேங்க. பாருங்கள் எப்படி சுட்டு எடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு. மேலே வச்சுட்டாப்பா இன்னொன்று இருந்துச்சு, அதையும் வச்சுருக்காங்கப்பா. 2 தான் ஆகுது. அது பரவாயில்ல தங்க, அப்படியே இல்லை. அப்படியே வச்சுட்டா வேகாதும்பாங்க. இது பிச்சுட்டு இப்படி வச்சுக்கலாம். அது ஒன்று சுடும். இப்படி இருக்கா, இது வந்து பிச்சு எடுத்துட்டோம்னா இப்படி வச்சுக்கலாம். நல்ல மனம், சூப்பர் மனம். தங்கம் இன்னும் விறகு வேணும்டா தங்கம், அதுக்கு தான் அப்பா வெட்டுறாங்க. பனம்பழம் வேகணுமில்ல. ஏம்மா ஊட்டியில் இருந்துச்சாம்மா? இல்லை எங்கேங்க? ஊட்டிலையா? ஆமாம், இதுக்குள்ளேயே உருளைக்கிழங்கு போட்டால் கூட வேகு. பனம்பழம் சுடுறதே ஆச்சு. சரி கூட உருளைக்கிழங்கு இருந்தால் போட்டு வேக வைக்கலான்னு பார்த்தேங்க. அது வீட்டில் ஸ்டாக் இல்லாதங்காட்டி அன்றைக்கி பிடுங்கிட்டு வந்த மரவள்ளி கிழங்கு ஒன்று இருந்துச்சுங்க, அதை கூட போட்டு இப்போ சுட்டு சாப்பிட போகிறேங்க. பாருங்கள் நீங்களே. அம்மா இந்த மரவள்ளி கிழங்கு எடுத்து உள்ளே போட்டாச்சு. இந்த இதுலேயே வெந்துரு சூட்லேயே. பனம்பழம் மாதிரி சூப்பராக வந்துருச்சுங்க. நல்லா மொறு மொறுன்னு இருக்குது மேலே. மரவள்ளி கிழங்கு உள்ள நெருப்பில் போட்டிருக்கு இல்லைங்களா, அதுக்கு எல்லா பக்கமே நமக்கு சூடு கிடைக்கணும். அதுக்காக வந்துட்டு சில விறகுகள்லாம் அப்பா மேலேயும் வச்சுடுறாரு. அப்போ எல்லா பக்கமே ஒரே அளவாக வெந்து வருவோங்க. அதுக்காக தாங்க தோண்டி கீழே விறகு வச்சு அது மேலே கிழங்கு வச்சு அது மேலே வைக்கோலை போட்டு அது மேலே மண்ணை சேர்த்து குழச்சி ஊசி விட்டு சின்ன ஓட்டை பண்ணி தீயை 10 சுட்டுன்னு வச்சுக்கோ. அப்படி மாவாட்டம் வந்து எடுத்து சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டு. இது வரைக்கும் எனக்கு செஞ்சு கொடுத்ததே இல்லை. நீங்கள் சிறுசாக்கி செஞ்சு வைக்கும் போகிற நேரம் வேணும்ல மருந்து பண்ணுறது. மூட்டான் போடுவாங்க, மூட்டானுங்க. மூட்டானுங்க
இதோ மரவள்ளிக்கிழங்கு உள்ளே ஓட்டது வரைக்கும் நல்லா வெந்துருச்சட்டா இருக்குது. குத்தி பார்ப்போம். நல்லா வெந்துருச்சு. எடுத்துடலாமாம்மா? ரெடி. மரவள்ளிக்கிழங்கை வந்து நேரடியாக நம்ம நெருப்பில் போட்டு சுட்டதாலைங்க அதுக்கு தோலுக்கு மேலெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா கருப்பாக லேயர் மாதிரி ஃபார்ம் ஆயிருச்சு. அது எல்லாத்தையும் அம்மா கத்தி வச்சு சுரண்டி எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் உள்ளே இருக்கக்கூடிய தோலை வந்து நம்ம உரிச்சிட்டு நம்ம கிழங்கு அப்படியே சாப்பிட்லாங்க. அந்த ஃபீலே நல்லா இருக்கு. நல்லா இருக்குல்ல? அழகா இருக்கு. ஏனுங்க எப்படி இருக்குதுங்க? வீடியோ பார்த்து சொல்லுங்க. பாப்பா கப்பு சாப்பிடுறது சாப்பிட்டேன்னு ஒரு வயசு இப்படி தான் சாப்பிடணுமாமாங்க. நார் நாராக இருக்குதால கொஞ்சம் கசப்பாக இருக்கு. இன்னும் இவ்வளோ கெட்டியாக இருக்குது அந்த இடத்துல. மரவள்ளிக்கிழங்கு நான் சாப்பிட்டு பார்க்குறேன். நல்லா இருக்குங்க. நல்லா இருக்குல்லக்கா. பனம்பழம் கொண்டு வந்தோம் இல்லைங்களா, அதை வந்து நெட் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு இடத்த அவர் ரெடி பண்ணிகிட்ருக்காரு. விவசாயி போயிட்டாங்க பாருங்க வேலை செய்கிறதுக்கு. கொத்து எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க. கவனமாக இறங்கு தங்கம், கவனமாக இறங்கு. ஆ கொத்து எடுக்கல, செப்பல் வெளியே விட்டுட்டு போங்க. கொத்து எப்படி எடுப்பீங்க? உள்ள போயிட்டு சரி கொத்துங்க, அப்பாவே எடுத்துட்டு வரட்டா இருக்குது. குனிஞ்சு கொத்துடா தங்கம், உட்காரக்கூடாது. எந்திரிச்சு குனிஞ்சு கொத்து, அப்பா செய்கிறாங்க பாருங்க. வெரி குட். ஓரத்தில் போடுங்க வரப்பு மேலே. கவனமாங்க, எங்கேயாவது மேலே வட்டுற போகுது. உங்கள் மேலே தான்.
அதையும் எடுக்கலாம். யாரையே நான் என்னடா பண்ணேன்? மண்ண சொன்னீங்களா? ரூபி இதோ அவர் கண்டா மட்டும்தாங்க பயப்படும். அவர் இல்லைன்னு வைங்க இந்நேரம் என்ன ஆட்டம் போட்டிருக்கும் தெரியுங்களா? அவர் இருந்தாருன்னா போதும், அப்படியே சமத்தா இருந்துக்கு. ஆமாம், இந்நேரம் கீழே வந்து எவ்வளோ குதிச்சிருக்கோம் பார், கீழேயே வரமாட்டேங்குது. ரூபி ரூபி தோணுமா தோணும். ரூபி குட்டி ஜம்ப். இதோ இங்கே பாருங்க, ரூபியை நான் கூப்பிட்டேன், வந்துருச்சு. ரூபி சமத்தா இருக்கு என்கிட்ட, நல்லா விளையாடிட்டு. நானும் கூப்பிட்றேன் பாருங்க. ரூபி இதோ இங்கே பாருங்க, அவர் கூப்பிட்டா என்ன பண்ணதுன்னு பாருங்க. இதா ரூபின்னு சொன்னார், மேலே போயிடுச்சு, அவ்வளோதான். ஏய் ரூபி, இங்கே பாரு, மேலே தொத்தியாச்சு. ஏன்டா இப்படி பண்ணுற? ட்ரெஸ் எல்லாம் அழுக்கு பண்ணுறடா. ஏண்டா ரெடி? பனம்பழத்தை எடுத்தாங்க. குழி தோண்டியாச்சுங்களா? ஒரு வழியாக பனம்பழம் சாப்பிட்லான்னு வெயிட் பண்ணி இன்றைக்கி எப்படியோ சுட்டு சாப்பிட்டாச்சுங்க. பனம்பழம் பார்த்திங்கன்னா ஆக்சுவலி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது ஒரு டேஸ்ட்டு, ஆனால் அது இருந்தது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கசப்பாக இருந்துச்சுங்க. இனிப்பாக இருக்கும்னு நினச்சேன். அது பார்த்தா இது பனங்கிழங்கு எப்படி இருக்கும், கசப்பாக இருக்குது இல்லைங்களா, அதே மாதிரி தான் இருந்துச்சுங்க. அதனால் நாங்கள் ஜஸ்ட் டேஸ்ட் மட்டும் பார்த்துட்டு வச்சுட்டோம். அப்பாவும் அம்மாவும் வேணால் சாப்பிட்டாங்க. ரொம்ப நல்லது, சாப்பிடுங்கன்னாங்க. கொஞ்சம் சாப்பிட்டு அதுக்கு மேலே என்னால் சாப்பிட முடியலைங்க. ஒவ்வொருத்தங்களுக்கு அந்த டேஸ்ட் பிடிக்கும், ஒவ்வொருத்தங்களுக்கு அது பிடிக்கிறது இல்லைங்க. பிடிக்கிறவங்க சாப்பிடுங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லதாம்மா. நான் பாருங்கள் இதை முளைக்க வச்சு அதுலேருந்து வர பருப்பு எடுத்து சாப்பிட்லான்ட்டு இருக்கேன். அதை நான் எடுக்கிறேன்னா சாப்பிட்றேன்னா அப்படிங்கிறது உங்களுக்கு ஃப்யூச்சரில் நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேங்க. அண்டு சரி, பனம்பழம் தான் வந்து நமக்கு வந்து சரியாக வரல. அது கூட பார்த்திங்கன்னா மரவள்ளி கிழங்கு போட்டு வேக வச்சோம் பார்த்திங்களா, அருமையாக இருந்துச்சுங்க. உண்மையாலுமே சொல்கிறேன். நாங்கள் வந்து சின்னதாக இருக்கும்போது உருளைக்கிழங்கு வந்து போட்டு வேக வைப்போம். இந்த மாதிரி ஏதாவது நம்ம அடுப்பில் செய்யும்போது, விறகு அடுப்பில் உருளைக்கிழங்கு வந்து உள்ளே போட்டு வேக வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்குங்க. இந்த தடவை தான் மொதல் வாட்டி நான் வந்து மரவள்ளிக்கிழங்கு சாப்பிட்ருக்கேன். இதுலேயே வந்து சக்கரவள்ளிக்கிழங்கு போட்டு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஒரு நாள் அதையும் வாங்கிட்டு வந்து செஞ்சு சாப்பிட்டு பார்த்துடலாங்க. ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா பழத்தை எல்லாத்தையும் வந்து பிச்சு நம்ம வந்து உள்ள குழிக்குள்ளே போட்டு மூடி வச்சுட்ருக்காங்க. அது போக இன்னும் கொஞ்சம் இடம் விட்டுருக்கு. ஏன்னா இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா மரத்தில் இன்னொரு 2-3 குலையாச்சும் இருக்குது பழம். அது பழுத்து விழுந்ததுக்கப்புறம் அதையும் கொண்டு வந்து இது கூடயே போட்டு நம்ம முளைக்க போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அது விட்டுருக்குதுங்க. அண்டு இந்த மாதிரி யாரெல்லாம் வந்து பனம்பழம் போய் எடுத்துகிட்டு வந்து சுட்டு சாப்பிடுவீங்க, யாருக்கெல்லாம் அது ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்கள். சின்னதாக இருக்கும்போது சாப்பிட்ருந்தாலும் சரி, இல்லை இப்போ சாப்பிட்டாலும் சரி, யாருக்கெல்லாம் வந்து அது பிடிக்கும்னு சொல்லுங்கள். அண்ட் இது மாதிரி வேறு ஏதாச்சும் நீங்கள் வந்து சுட்டு சாப்பிடுவீங்களா, காட்டுக்குள்ளேருந்து எடுத்துகிட்டு வந்து? அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுனாலும் சொல்லுங்கள். எங்களால் முடிஞ்சால் நாங்களும் அதை வந்து ட்ரை பண்ணி பார்க்குறோம் கண்டிப்பாக. இந்த மாதிரி எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் செய்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் உங்கள் கூட வந்து நாங்கள் பகிர்ந்துக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷங்க. இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க.